கோயிலுக்கு போய்ட்டு சாமிலாம் கும்பிட்டு வந்துட்டேங்க. பௌர்ணமி இன்னைக்கு செம்ம பசியாக இருந்தது. சாப்பாடு ஒன்று சங்கீதாவில் வாங்கிட்டு வந்து இப்போ தான் சாப்பிட்றோங்க. காட்டுறேன் என்னென்ன சாப்பிட்றேன்னு காட்டுறேன் உங்கள்கிட்ட. இங்கே பாருங்க சாப்பாடு, அருமையான ஒரு சாப்பாடு வாழை இலையில் வச்சு அருமையாக கொடுத்துருக்காங்க. சைட் டிஷ் பாருங்கள், டிஷ்யூ பேப்பரோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சங்கீதாவில் டிஷ்யூ பேப்பர். இங்கே பாருங்கள் என்னென்னு நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள். காரக்குழம்பு இருக்குது. நான் அப்படியே ஒன்று ஒன்றா சாப்பிடும்போது காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். காட்டுறேன் பாருங்கள். துவையல், இது வந்து பார்த்திங்கன்னா காய்கறி போட்டு கூட்டு, காரக்குழம்பு இருக்குது, பருப்பு பாயசம், கோவக்காய் பொரியல், ரசம், சாம்பாருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தயிர் இருக்குதுங்க. இவ்வளோ ஐட்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எதை போட்டு சாப்பிட்லாம், வெயிட் பண்ணுங்கள் பார்க்குறேன். முள்ளங்கி சாம்பார் அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. டேஸ்ட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. வெற்றிவேல் முருகன் அரோகரா, சூப்பராக இருக்குங்க முள்ளங்கி சாம்பார். அடுத்தது என்ன நான் சாப்பிட்றேன்னு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா அவியல் பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது அவியல். நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதாங்க டேஸ்ட்டு. கேரட்டு, முருங்கைக்காய், நூக்கல் எல்லாம் போட்டுருக்குறாங்க காயெல்லாம். அவியல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. சங்கீதா ஹோட்டலில் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க, அருமையாக இருக்குது. காரக்குழம்பு வத்தல் பாருங்கள், ஜவ்வரிசி வத்தல் காரக்குழம்பு செம்ம காம்பினேஷனில். நம்ம எல்லோரும் ஒரு நாள் சாப்பிட்லாங்க, எல்லோரும் சேர்ந்து. யார் யார் வீடியோ பார்க்குறீங்களோ எல்லாம் வாங்க சேர்ந்து சாப்பிட்லாம், ஒரு நாளைக்கு ஜாலியாக சாப்பிட்லாம். சாரி உங்களை விட்டு சாப்பிட்றோம், எல்லோரையும் விட்டு. காரக்குழம்பு அப்பளங்க, வா செம்ம டேஸ்ட்டுங்க. காரக்குழம்பு அப்பளம் நம்ம எல்லாம் ஒரு நாள் சேர்ந்து சாப்பிட்லாம். தனியாக சாப்பிட யாரும் வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக சீக்கிரம் சேர்ந்து சாப்பிட்லாங்க. துவையல் பாருங்கள், பருப்பு துவையலுங்க, சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரசம் சாதம் முடிய போகுதுங்க. அடுத்தது பாயசம் தான் காட்டுறேன் இருங்க. ரசம் சாதம் பாயசத்தோடு முடிச்சிடலாங்க. இன்றைக்கி மத்தியானம் சிறப்பான சாப்பாடு. தேங்காயெல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. தேங்காய், அப்புறம் முந்திரி, திராட்சை, பருப்பு பாயசம் செம்மையாக இருக்குது.